வாகை சூடவா சீரியல்ல அப்பத்தாவோட ஆட்டம் சரியான கொழுப்புத்தனமான ஆட்டமா இருக்கு. இந்த அப்பத்தா தேவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும். அதுக்கு முன்னாடி வேற எவ்வளவு முழுகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருவாளும் கையுமா இருந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கண்டிஷன் வேற போட்டாங்க. இதை பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும்னா அது என் பேத்தி தேவி வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தையா தான் இருக்கணும். தேவி முழுகாதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு அப்பத்தா கண்டிஷன் போடுறாங்க. இதை கேட்ட மீனாட்சிக்கு அப்பத்தாவை பார்த்ததும் சரியான வெறுப்பு, கோவம், அப்படியே வெடித்தல்னா என்ன அப்படின்னு கூட தோணுது. அந்த அளவுக்கு சரியான கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மீனாட்சி, இந்த அப்பத்தா இப்படி பேசிட்டு இருக்குதே, நம்ம தேன்மொழிக்கு ஒரு வேளை கர்ப்பம் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? வைத்தியக்கார பாட்டிக்கு ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அப்போ தான் அவங்க வந்ததும் அப்போ முன்னாடி எதுவும் நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டு உடனே ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி, ஜீவா நீ முதல்ல ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்கிறாங்க. ஜீவா ஃபோனை ஆன் பண்ணி கட்டில் மேலே வச்சுட்டாங்க. இங்கே மீனாட்சி சொல்கிறாங்க தேன்மொழி கர்ப்பமாக இருக்கக்கூடாதுன்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை வைத்தியர் பாட்டி வந்து தேன்மொழியை செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பம்தான்னு சொல்லிட்டா அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு மீனாட்சி எப்படியோ அந்த பாட்டியோட காதில் விழுற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பாட்டியும் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து, இந்த அன்னபூரணி எதை வேணாலும் செஞ்சிருவா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான பொம்பளை தான், எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டா, அந்த அளவுக்கு சரியான கருவளை முடிச்சுவ. இவ வீட்டில் நிச்சயமாக அந்த குழந்தை வருதுன்னு தெரிஞ்சா ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த குழந்தைய கலைக்கவும் செஞ்சிருவா. அதனால எப்படியோ நம்ம மறைச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பிள்ளைகிட்டி மட்டும் உண்மையை சொல்லிடுவோன்னு நினச்சா அந்த பாட்டி வந்து தேன்மொழியை செக் பண்ணி பார்க்குறாங்க. நாடி பிடிச்சி பார்த்துட்டு கர்ப்பமாக இருக்கா, இந்த விஷயத்த நம்ம அன்னபூர்ணிகிட்ட சொல்லக்கூடாது, இந்த பிள்ளைகிட்டயே சொல்லி எப்படியாவது இந்த கர்ப்பத்தை தலை வச்சிடணும்னு நினச்சிட்டு அப்போ தான் மீனாட்சியை கூப்பிட்டு, இதை பாருமா, நீ பத்திரமா பிடிச்சிக்கோ, கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி, அப்பா தேன்மொழி கர்ப்பந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே தேன்மொழிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் தேன்மொழி இந்த சந்தோஷத்தை எப்படியாவது தான் புருஷங்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. மனோவோ வேலை செஞ்ச கலப்பில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மனோக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை நீ இப்போதைக்கு இந்த விஷயத்த சொன்னீன்னா அவர் சந்தோஷத்துலேயே காட்டி கொடுத்துருவார். அதுக்கு அப்பத்தா அதுக்கப்புறம் சும்மா விடாது, அந்த குழந்தைய எப்படி கலைக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்குமே தவிர அதுக்கு நம்ம காவல் இருக்க முடியாது. தேன்மொழி, இப்போதைக்கு நீ யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டாம், நாள் ஆகட்டும், அப்புறமா நம்ம சொல்லிக்கலாங்கிறாங்க மீனாட்சி. இதை கேட்டு தேன்மொழி, அம்மா ஆக போகிற சந்தோஷம் எனக்கு எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி அவருக்கும் அப்பா ஆக போகிற சந்தோஷம்னு தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படுவார், இது எப்படி நான் மறைப்பேன், கட்டின பொண்டாட்டி மறைக்கிற விஷயமா இது, நான் சொல்லிட்டுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. மெசேஜை படித்து பார்த்து மீனாட்சி, இங்கே பார்த்து தேன்மொழி, இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டாம், இன்னும் நாள் ஆகட்டும் அப்புறம் சொல்லிக்கலாங்கிறாங்க. இல்லை மீனாட்சி இது தப்புங்கிறாங்க. அதெல்லாம் தப்பா மாமா நினச்சிக்க மாட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க மீனாட்சி. விடிய காலையில் எந்திரிச்சதுமே சுமதிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு தேன்மொழி சுமதிக்கு கூப்பிடுறாங்க. சுமதி, என்னம்மா பண்ணுறது, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதுங்கிறாங்க. அம்மா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இந்த நேரத்தில் நீ இல்லாதது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லி தேன்மொழி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுமதி பார்த்துட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் அம்மா, இந்த நேரத்தில் நீ இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, என்னால் ஒன்றுமே முடியலம்மா, அடிக்கடி எனக்கு வாந்தி வருது, தலை சுத்துதுங்கிறாங்க. இதை கேட்டதும் சுமதி பயந்துடுறாங்க. தேன்மொழி, என்ன சொல்கிற, ஒரு வேளை சந்தோஷமான விஷயமா அப்படின்னதும் இவங்கனாலையும் அந்த ஆவலை அடக்க முடியாமல் சுமதி கிட்ட சொல்லிட்டாங்க தேன்மொழி. ஆமாம்மா, எனக்கு அடிக்கடி வாண்டி வருது, ஆனால் நல்ல விஷயமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு தான் நாங்கள் இங்கே இருக்கிற வைத்தியர் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். அந்த பாட்டியும் ஆமான்னு சொல்லிட்டாங்கம்மா, எனக்கு நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேன்மொழி. இதை கேட்டதும் சுமதிக்கு அளவு தளவில்லாத சந்தோஷம். அப்படியா சொல்கிற, நான் உடனே உன்னை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண மாயத்தில், ஆனால் உள்ளதை என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாத இந்த சுமதி ரொம்ப ஆர்வமாக தான் மக உண்டாயிருக்கா அப்படின்ட்டு வேண்டிய பழம், ஸ்வீட்டு, பூவு இதெல்லாம் மனம் போல சுமதியை அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு சந்தோஷமாக வர்றாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற நிலவரம் தெரியாமல் அந்த சுமதி பாவம் கை நிறைய பையும் கையுமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததை அப்பத்தான் பார்க்குறாங்க. என்ன சுமதி, என்றைக்கும் இல்லாத திருவிழாவை இன்னைக்கு என்ன பிள்ளைங்களை பார்க்குறக்க அப்படியே பல வகைகளாக அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அச்சோ, தேன்மொழி உண்டாயிருக்கிற விஷயம் அப்பத்தாவுக்கு இன்னும் தெரியாது போல இருக்கு, சொன்னால் எத்தனை சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்ச சுமதி அப்பத்தாக்கிட்டையும் சக்தி கிட்டையும் சொல்லலான்ட்டு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து தேன்மொழி, அம்மா இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத, இன்னும் இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்றுக்கிட்டு ஜாட பண்ணுறாங்க. இது தேவி கவனிச்சிடுறாங்க. எதுக்குடி உங்கள் அம்மா வர்றாங்க, நீ என்னமோ வேண்டாம் வேண்டாம் டாட்டா கொடுக்குற மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அது ஒன்றும் இல்லை, அம்மா வந்தாங்களா, சரி வாங்க வாங்க
வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேங்கிறாங்க. ஓஹோ! உங்கள் ஊர் பக்கமெல்லாம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் டாட்டா கொடுத்து தான் வரவேற்பீங்களா அப்படின்னு சொல்லி தேவி ஏதோ பேசிட்டு போகிறாங்க. ஆனாலும் இங்கே மீனாட்சிக்கு புரிஞ்சு போச்சு. இங்கே சுமதி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் கொள்ளுப்பட்டி ஆக போகிறீங்க, சக்தி நீங்கள் அப்பத்தா ஆக போகிறீங்க, நான் அம்மாச்சி ஆக போகிறேன் அப்படின்னு இந்த சுமதி உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடியே சக்தி ஓடி போனதும் அப்படியே கட்டி பிடிச்சி, அம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறாங்க. அப்போ அப்பத்தாளுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னடா இது 2 நாளுக்கு முன்னாடி தானே போனால், அதுக்குள்ளே இவனுமே எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இங்கே மீனாட்சி குச்சு குச்சுன்னு சுமதி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் வாயை அடக்குமா, உண்மை தெரிஞ்சால் பேசாமல் அமைதியாக வச்சுக்கோ. இப்போ தேன்மொழி உண்டாகி இருக்கிற விஷயம் இங்கே யாருக்குன்னு தெரியாது. அப்படி உண்டாயிருக்கான்னு இந்த அப்பத்தாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, குழந்தைய தங்க விட மாட்டேன்னு சவால் விட்டுருக்கு. அதனால இந்த அப்பத்தாவுக்கு தெரியாமல் எப்படியாவது தேன்மொழியோட கருவை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நீ அமைதியாக இரு, உண்மையும் சொல்லிடாத. உனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் தேன்மொழியை அவர் ரூமில் கூட்டிகிட்டு போய் பார்த்து பேசிக்கோங்கிறாங்க. இது கேட்ட சுமதி, ரொம்பவே ஆசையாக வந்தேன்டி, என்னடி இப்படி சொல்கிறீங்களேங்கிறாங்க. அம்மா உன்னோட ஆசையை மனசோட வச்சுக்கோ, நீ எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்காத. ஏன் தேன்மொழியை அவள் புருஷன் மனோ கிட்ட கூட இன்னும் உண்மையை சொல்லாமல் வச்சுருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிற, இதெல்லாம் பெரிய தப்பு அல்லவா, என்னதான் இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணுங்கிறாங்க. இது கேட்டு மீனாட்சியும், அம்மா சொல்லிடுறோம், ஆனால் அவர்கிட்ட நாங்கள் மறைப்போமா என்ன, மறைக்கவல்ல மாட்டோமா, அதுக்கும் ஒரு நேரம் காலம் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிடலான்னு தான் இருக்கோங்கிறாங்க. இது கேட்டு சுமதியும், ஆமாம்மா சீக்கிரமாக சொல்லிட்டா நல்லது. இதை பாருங்கடி, இந்த அப்பத்தாளுக்கு பயந்துக்கிட்டு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு தேன்மொழிகிட்ட சொல்கிறாங்க. தேன்மொழியும், ஆமாம்மா நான் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் மீனாட்சி தான் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு தடுத்து நிறுத்துறா, அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறேன்னு தெரியலேன்னு இருக்காங்க. எது எப்படியோ, ஆனால் நீ உண்டாயிருக்கிற விஷயம் எனக்கு கேட்டதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் வயிற்றில் பாலை வார்த்தை நெஞ்சில் அப்படியே நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ இந்த விஷயத்தை கேட்டதும் அப்படியே என் மனசு குளிர்ந்து போச்சு. தேன்மொழி, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். தேன்மொழி எப்படியோ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறங்கிறத காட்டிட்டா, மீனாட்சி நீயும் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழணுங்கிறத நீ கூடிய சீக்கிரம் எனக்கு நிரூபித்து காட்டணும். நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் நல்ல பேரோடு வாழணும், இதுதான் என்னோட ஆசைங்கிறாங்க. ஆனால் மீனாட்சி நினைக்கிறாங்க, இன்னும் 2 மாதம் தான், ஜீவா கூட இருந்து நான் விலகிடுவேன். அதுக்கப்புறம் இந்த அப்பத்தோட ஆட்டத்தை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து அப்பப்போ தேன்மொழியை வேற மிரட்டிகிட்டே இருக்குது, இவ்வளோ அது கண்டு பயந்துட்டு இருக்கா. இப்படி இருந்து என்ன செய்யறது அப்படின்னு மீனாட்சி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சுமதி வந்திருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட அப்பத்தா சும்மா இருக்குமா, இந்த சுமதி எதுக்கு வந்திருக்கான்னு 1008 கேள்விகளை குறைஞ்சு கேட்கணும். உடனே தேன்மொழியை கூப்பிட்டு, என்ன தேன்மொழி உங்கள் அம்மா கறி வந்திருக்கா, என்ன விஷயமா வந்தா, போனே இனிமேல் வரமாட்டேங்கிற மாதிரி போனாலே இப்போ திரும்பி வந்திருக்காளே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. தேன்மொழி கிட்ட போட்டு வாங்குறது தெரிஞ்சுக்கிட்ட தேன்மொழி, அம்மா எங்களை பார்க்கணுன்னு தான் வந்திருக்காங்க அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, ஐயா சுமதி இங்கே வாங்க, நீ போய் 2 நாள் தானே ஆகுது, ஏன் உன் பிள்ளைய விட்டுட்டு உன்னால் இருக்க முடியலையாங்கிறாங்க. அப்போ அதாவது வந்து அப்படின்னு சொல்லி சுமதி மறுபடியும் அவங்க சொல்ல வந்த உண்மையை ஏதோ கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு அடக்கி வைக்கிறாங்க. என்ன என்ன சொல்லு, ஏதோ சொல்ல வந்த அப்படியே மென்று முழுங்கிட்டியே, என்னாச்சு உனக்கு, என்ன சொல்ல வந்த அப்படின்னு அதட்டி கேட்குறாங்க. அப்பத்தா, இதை பாருங்க அப்பத்தா, எங்கள் அம்மாவை நீங்கள் தோண்டி துருவி கேட்டுகிட்டே இருக்காதீங்க. இதே வீட்டில் நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோன்னு எங்கள் அம்மா பதறி போய் ஓடி வந்திருக்காங்க. அதுவும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எங்களை பார்க்கணுங்கிறக்காக வந்திருக்காங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு மீனாட்சி அடுக்கடுக்கா அவங்க அம்மாவை பற்றி அடிக்கிட்டே போகிறாங்க. ஓஹோ அப்படியா, ஏன் மீனாட்சி அப்படியா சமாசரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பத்தா, ஆமாம் ஆமாம் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சுமதி சமாளிக்கிறாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த திருநீரையும் குங்குமத்தை இதை எல்லாமே தம் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு, இந்தாங்க அப்பத்தா திருநீர் எடுத்துக்குங்கிறாங்க. என்ன குலசாமி திருநீராங்கிறாங்க. ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே நீ கொண்டாந்துருக்க, இதை பாரு, நீ என்ன நினச்சினாலும் சரி, என் பேத்தி தேவி இந்த வீட்டுக்கு வருஷம் பெட்டு கொடுப்பா, அதுக்கு முன்னாடி ஓம் பிள்ளைங்க முழுகாமல் இருக்கக்கூடாது, முதல்ல பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுட்டு போங்கிறாங்க. அப்பத்தான் இதை கேட்டு சுமதி திருன்னு மீனாட்சியும் தேன்மொழியுமே பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சி, நான் சமாளிச்சுக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். தேன்மொழி நல்லா நேரத்துக்கு சாப்பிடு, தூங்கு, இப்படியெல்லாம் புத்தி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு அப்பத்தாவுக்கு மறுபடியும் இன்னொரு நேரத்தில், என்னது சுமதி காரணம் இல்லாமல் வரமாட்டா, ஆனால் இப்போ கை நிறைய பல வகைகளோடு வந்திருக்கா, அதுவும் தேன்மொழியை பார்த்து பார்த்து சொல்லிட்டு போகிறா, நல்லா சாப்பிடுங்கிறா தூங்குங்கிறா, அப்படி அவளுக்கு என்னதான் ஆச்சு, அவள் என்ன சும்மா வாந்தி எடுத்ததுக்கெல்லாமா இந்த பாங்கு சொல்லிட்டு போவான், இதில் ஏதோ மர்மம் இருக்கே அப்படின்ட்டு தேவியும் அப்பத்தாவும் தனியாக பேசுகிறாங்க. சரி சரி, நாளானா தெரிஞ்சிருத்தானே போகுது, அப்போ பார்த்துக்கலாம், அப்போ வேலை கர்ப்பமாக இருக்கேங்கிற விஷயம் மட்டும் என் காதுக்கு வரட்டும், முதல்ல கண்ட தொண்டமாக வெட்டி போடுறது இந்த மனோவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த தேவி, ஆமாம் அப்பத்தா, அந்த மனோ பையன் தான் இத்தனைக்கும் காரணம், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டில் யாருக்கும் தெரியாமல் ஜீவா
எப்படியோ இந்த மனோவுக்கு வந்த பிரச்சனை அந்த அகிலானால வந்துருச்சு. அவளுக்கு கொடுத்த பணத்தை எப்படியோ பெரட்டியாச்சு. இனி இந்த பணத்தை கொண்டு போய் அப்பத்தாவுக்கு தெரியாம ரூம்ல அது பண்ண பையில வச்சிருவோம். இல்லைன்னா அதுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிடுறேன்னு நினைச்ச ஜீவா தம் கைட்டு போன பணத்தை அந்த ரூம்குள்ள போய் ஜிப் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள வைக்கலான்ட்டு போனா அளவில்லாத பணம் நிறைய இருக்குது. இவ்வளவு பணம் இந்த அப்பத்தாவுக்கு எங்கிருந்து தான் வந்திருக்கும்? பழைய பணமா இருக்க சான்ஸும் இல்லை அப்படின்னு ஜீவாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு யோசிக்குது. சரி அப்பத்தா பணம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த ரூமை நீக்கி இருக்கிறத அப்பத்தா பார்த்துட்டாங்க. ஐயோ யார் இது இந்த ரூமுக்கு போனது? ஐயோ பணத்தை இங்கே தானே வெகு பணத்தை வச்சிருக்கிறேன். ஒரு வேளை யார் கண்ணிலையாவது பட்டு அந்த பணத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அங்கேயும் இங்கேயும் ஓடி சாவியை தேடி அப்போ ஒரு வழியாக அந்த பீரோவை நீக்கி அதுக்குள்ளே இருக்கிற பேக்கையும் நீக்கி பார்க்குறாங்க. இந்த பேக் தான் நீக்கி கிடக்குது. இதுக்குள்ளேருந்து தான் எடுத்துருக்கணும். யார் வேலையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வழியாக அநேகமாக ஜீவாவாக தான் இருக்குமா? ஜீவா தானே அப்போ அந்தட்டிருந்து இந்தட்ட போனா. இவனை தவிர வேறு யாரும் எடுத்துருக்க முடியாதுன்னு நினச்ச அப்பத்தா உடனே ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட உண்மையை சொல்லிடணும். யாராவது மறைக்கணும்னு நினச்சிங்க கொன்னே போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி போய் அருவாள் எடுத்துகிட்டு வந்து அப்பத்தா அப்படியே முனிசாமி கணக்காக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜீவா, இப்போ உனக்கு என்ன பார்த்தா பிரச்சனை? என்ன பணம் வேணுமா? பணம் தானே வேணும். நான் அந்த பணத்தை அங்கே தான் பார்த்தேன். ஆனால் அதை நாங்கள் ஒரு பைசா கூட எடுக்கலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அப்பத்தா அப்பாடா இவன் பணத்தை எடுக்கலைன்ட்டா. அப்போ இவனை தவிர வேறு யாரும் வீட்டில் எடுக்க யாருக்கும் எந்த தைரிய துணிச்சல் கிடையாது. நிச்சயமாக இவங்க இது எடுத்திருந்தானே இவனை கேள்வியே கேட்க முடியாதே. ஒருவேளை அத்தனை பணத்தையும் பார்த்துட்டு போனோம் அப்படின்ட்டு அப்பத்தாவுக்கு சந்தேகமாக இருக்குது. டேய் ஜீவா இங்கே வா, இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜீவாவும் போய் நிற்கிறாங்க. ஆமாம் எந்த ரூமுக்கு போனியா? இங்கே ஒரு பணப்பை பார்த்தியா? அதுலேருந்து பணம் எடுத்தியா? அப்படின்னலாம் கேட்கும்போது அப்போது ஜீவா ரொம்ப சாதாரணமாக ஆமாம் எடுத்தேங்கிறாங்க. இதை கேட்டுதான் அப்பத்தாவுக்கு சரியான கோவம். ஆமாம் என்னோட அனுமதி இல்லாமல் எதுக்கு அந்த ரூமுக்கு போனேன்? எதுக்கு பெட்டியை திறந்தேன்? இப்படியெல்லாம் பல கேள்வி கேட்குறாங்க. அவங்க பொறுமையை கேட்குறக்கு காரணமே அவங்க வச்ச பணம் அப்படியே இருக்குதுங்கிற நம்பிக்கையில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை ஜீவாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால பெரிய பிரச்சனை பின்னாடி வரப்போகுதுங்கிற தெரியாத அப்பத்தா ஜீவாவை சரியான கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் மீனாட்சி அசர மாட்டாங்கங்கிறது தெரியும். இருந்தாலும் அப்பத்தா எல்லாரும் எனக்கு பயந்து இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்காக யாரும் பயந்து இருக்க போகிறதில்ல, பயப்படவும் மாட்டாங்க. இப்போ தேன்மொழி இவங்களை பார்த்து பயந்து இருந்தாலும் தனக்குள்ளே வளர்கிற குழந்தைய நினச்சி சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ மனோவுக்கும் தெரிஞ்சிருச்சு. மனோவும் அப்பப்போ தேன்மொழிக்காக அவங்க வாய்க்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வேற அப்பத்தா பார்த்துருச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் மனோவை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அப்போ ஜீவாவும் மீனாட்சியும் தான் வந்து காப்பாற்றுறாங்க. அடுத்தது ஜீவா மீனாட்சி ரெண்டு பேர்த்துலையும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒத்துமையை பார்த்துட்டு இந்த அப்பத்தா வயிறறிஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி வாசுதேவனுக்கு வேற ஃபோன் பண்ணி அப்பப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாசுதேவன் ஜீவாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போறேன்னு மீனாட்சி முழுகாமல் இருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அப்பத்தாவுக்கு ஷாக்காகுது. என்னைக்கும் அப்பத்தாவுக்கும் அப்படியே பொறாமையில் வயிறு எறிகிறது நல்லாவே தெரியுது. என்னடி சொல்கிற? என்னை ஏற்றுக்கிட்டு நீ இந்த வேலை பார்த்துருக்கிறியா? ஏண்டி உன் புருஷனை பிடிக்கலேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா இப்படி அளவு கடந்தது அளவு இல்லாமல் இப்படி புழுகாமல் இருக்கேன்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு நான் வெக்கப்படணும்? இது நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி மீனாட்சி தைரியமாக தன் கொடி எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தா ஓஹோ உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? முதல்ல உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சா தானே நீ குழந்தை பெற்றுக்குவ. முதல்ல உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க? யோ நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே என்னெல்லாம் நடக்க தெரியுமா? இப்போ மீனாட்சியும் வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. அடுத்து நீ ஏன் நினைச்சாலும் இந்த மீனாட்சியை கூட்டிட்டு போகணும்னு நீ நினைச்சா பசுவும் கண்ணையும் தான் கூட்டிட்டு போகணும்ப்பா. இதுக்கப்புறம் நீ மீனாட்சி உன் தம்பி கூட்டிட்டு போய் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு சொல்லி அப்பத்தான் நலவு பார்க்குறாங்க. பணத்தையும் வாங்கிட்டு இந்த கிழவி இந்த போடு போடுதா அப்படின்ட்டு வாசுதேவன் ஒரு பக்கம் அன்னபூர்ணி மேலே கோவப்பட்டாலும் ஜீவாவை அசிங்கப்படுத்த தும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நீ நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.